ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் நெக்ஸ்ட் கிளாஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 15வது கிளாஸுக்கு வந்துட்டோங்க. ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு, நல்லா கோஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ தான் நம்ம சேனலில் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆஃப் யூ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராஸ் பீஸ் ஆர் பயாஸ் பீஸ் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க. நான் வந்து இதுக்கு வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்டாக தெரியணும் அப்படிங்கிற ஒரு பிளாக் கலர் லைனிங் பீஸ் எடுத்திருக்கேன். அண்ட் ஸ்கேல் அண்ட் சாக் பீஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நான் காமிக்கிற கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா செல்வேஜ் கார்னர். ஓகேங்களா, இது வந்து ஸ்கேலை நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் பீஸ். ஓகேங்களா, ஸோ செல்வேஜ்லேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கொண்டு வரதுனால இது வந்து செல்வேஜ் ஸ்ட்ரெயிட் பீஸு. இப்போ நான் பாருங்கள் ஸ்கேலை வந்து எந்த மாதிரி ஆங்கிளில் வைக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள், நல்லா கவனிங்க. நம்ம இப்போ என்னோட சாக் பீஸ் இருக்கிற பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கம் கை அது வந்து ரைட் ஹேண்ட் இருக்க இடத்துல அது வந்து செல்வேஜ் கார்னர். இப்போ நம்ம அதில் இருந்து க்ராஸாக போகிறோம். அதாவது நீங்கள் செல்வேஜ் அப்படிலாம் நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். கிளாத்தை வந்து க்ராஸாக ஸ்கேல் மாதிரி மார்க் பண்ணிங்க அப்படின்னா அது கிராஸ் பீஸ். ஓகேங்களா, கிராஸ் பீஸ் அப்படின்னாவே நமக்கு ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். நல்லா வந்து ஃப்ளெக்சிபிளாக வந்து பார்த்தோன்னா இழுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த கிராஸ் பீஸ் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் ஸ்ட்ரெயிட் பீஸில் வந்து அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிள் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு ஏதாவது மெஷர்மெண்ட் இருக்கா, அளவு வித்து அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த மெஷர்மெண்ட் கிடையாதுங்க. நான் ஸ்கேல் ஒரு ஃபுல்லாக அந்த ஸ்கேலோட அகலத்தை வந்து நான் எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். இந்த பீஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு வீட்டில் இருந்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்கனாலும் சரி, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இன்னும் மோர் தென் வீடியோஸ் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்து வீட்டில் இருந்தே கற்றுக்கலாம். இப்போது இந்த கிளாத்தை ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாக் பீஸில் கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரைப் ஃபுல்லாகவே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 3 பீஸ் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன், மார்க் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே டோட்டலாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கேலோட வித்து நீங்கள் வைக்காமல் ஒரு 1.5 இன்ச்சு இல்லைன்னா ஒரு 1.25 இன்ச் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு நீங்கள் மார்க் பண்ணி நான் கரெக்டாக பண்ணுவேன்னா எனக்கு தெரியல அப்படின்னா 1.25 இன்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் 1.25 வித்து இருக்கிற மாதிரி ஸ்கேல் விற்குது. நீங்கள் அது மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் பிகினரு. அந்த ஸ்கேலோட இப்போ நான் போட்டேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்கேலோட அகலத்தை வந்து அப்படியே நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அதுக்கு வந்து நம்ம வித்து வந்து கரெக்டாக இருக்கும் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா. ஓகேங்களா, ஓகே. இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக செய்கிறேன் பாருங்கள். அந்த ஒரு கிளாத் எடுத்துகிட்டு இப்படி நல்லா லைட்டாக மெதுவாக நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா கூட அழகாக வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதான் வந்து கிராஸ் பீஸ் அப்படிங்கிறோம். மெயின் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக நெக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் தாங்க. இப்போ இதே நம்ம கட் பண்ண பீஸில் பாருங்கள், அந்த ஸ்ட்ரெயிட் பக்கம், அதாவது அந்த செல்வேஜ் பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கத்தில் எடுத்துகிட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் ப்ரெஸ் பண்ணவே முடியல. பட் அதுவே கிராஸ் பீஸ் நம்ம கட் பண்ண இடத்துல இழுத்து பாருங்கள், அப்படியே நமக்கு அழகாக மூவ் ஆகுது, ஃப்ளெக்சிபிளாக நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா, ஓகே. இது எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டாக கட் பண்ணணும். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கவனிங்க. கிளாத்தை கட் பண்ணுறது ஒரு ரகம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறது அதை விட ஒரு தனி ரகம் தாங்க. நல்லா கவனிங்க. இப்போ பாருங்கள், நான் எடுத்த பீஸில் வந்து ஒரு பீஸ் வந்து நான் இங்கே வச்சுருக்கேன், இன்னொரு பீஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். சேம். இப்போது இந்த பீஸ் வந்து பாருங்கள் எந்த பக்கம் இருக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி வைக்கணும். கரெக்டாக கவனிங்க. நல்லா திரும்ப அகைன் நான் சொல்கிறேன். இந்த பீஸு இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது, இந்த பீஸ் இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது. இப்போது இந்த ரெண்டையும் வந்து பார்த்தோன்னா எப்படி வைக்கிறாங்க நல்லா கவனிங்க. இந்த பீஸை கரெக்டாக அந்த கார்னர் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். அதாவது இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த லைனு ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஆப்போசிட்டில் பார்த்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இந்த பீஸ் ரெண்டும் ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்களா, அதில் நான் லைட் மார்க் பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இடம் தான். இந்த 2 பீஸும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சாக் பீஸில் மார்க் பண்ணியிருக்கிற இடம். அந்த இடத்த அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுக்காமல் மாற்றிடாதீங்க, அப்படியே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க பொறுமையாக. ஓகேங்களா, பிகினர்ஸ் வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க.
சரி, டோட்டலாக வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்தே தான் நமக்கு கிளாஸ் கவர் ஆகிட்டு வருது. பாருங்கள், அந்த லைன் நம்ம மார்க் பண்ணதுலேயே வந்து பார்த்திங்கன்னா தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். நல்லா கவனிங்க, நான் அந்த மார்க் பண்ண லைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். திரும்ப எகைன் இன்னொரு தையல் கூட நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த நமக்கு எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்து அண்ட் நூல் இது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இங்கே நல்லா கவனிங்க, எப்படி கட் பண்ணணும்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்ஸஸாக நமக்கு தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம கட் பண்ணிடணும். கட் பண்ணும்போது இந்த தையலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒட்டி கட் பண்ணிடாதீங்க, தையல் வந்து பிரிஞ்சிரும். நம்ம ஆல்ரெடி 2 தையல் போட்டிருக்கோம், இருந்தாலும் ரொம்ப ஒட்டி கட் பண்ணிடாதீங்க. பாருங்கள், இது கட் பண்ணதுக்கப்புறம் வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாத் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும், அதையும் கட் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப அழகாக க்ராஸ் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிடும். பாருங்கள், இது வந்து நெக்குக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குங்க. ஃபினிஷிங் வந்து அவ்வளோ பக்காவாக நீட்டாக இருக்கும். பாருங்கள், இப்படி இழுத்தா நல்லா ஃப்ளெக்சிபிள் நமக்கு கிடைக்குது. திரும்ப எகைன் மறுபடியும் நான் சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். இன்னொரு பீஸ் நம்ம அதே மாதிரி தைச்சிக்கலாம். எப்படி நல்லா கவனிங்க. பாருங்கள், இந்த 2 பீஸ் வந்து எப்படி வைக்கணும்னு நல்லா கவனிங்க. அந்த ஷார்ப் ஏரோ மார்க் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஷார்ப் ஏஜ் மாதிரி அது வந்து அந்த கார்னர் ஆப்போசிட் இருக்கணும். இந்த கிளாத் எப்படி பேஸ்ட் பண்ணுறாங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வைக்கக்கூடாது. இன்னொரு கிளாத் எடுத்து இந்த மாதிரி கிராஸாக 90 டிகிரியில் இருக்கிற மாதிரி வைக்கணும். இப்போது அந்த மேலே நம்ம பார்த்த அந்த ஏரோ மார்க் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைன் வந்து நமக்கு 2 கிளாத்லேயும் சேமாக ஒரே லைன் ஸ்ட்ரெயிட் லைன் வர மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? இப்போது இந்த கிளாத் 2 ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்களா. இப்போது ஜாயிண்ட் ஆகிற இடத்துல சாக் பீஸ் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். திரும்ப நீங்கள் வீடியோவை பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்கள், இந்த மாதிரி நான் லைன் மார்க் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த லைனில் அப்படியே நம்ம தையல் போட்டு எடுத்துடலாங்க. தையல் போட்டு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸ் வந்து ரெடி. ஸோ நமக்கு வந்து ப்ளவுஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சுடிதாருக்கு லைனிங் அப்படியே டோட்டலாக வச்சு நெக்கு என்ன ஷேப்போ அந்த ஷேப்புக்கு திருப்புறதை விட இந்த மாதிரி பீஸ் கொடுத்து டர்ன் பண்ண சொல்லுவாங்க. அது வந்து நீட் ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும் லுக்கு பார்க்குறதுக்கு. உங்களுக்கு வந்து நம்ம லைனிங்கில் என்ன ஷேப் கட் பண்ணுறோமோ அதே ஷேப்புக்கு தான் இருக்கும் நெக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஃபினிஷிங் கொடுக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கிராஸ் பீஸ் இந்த மாதிரி தைங்க, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டுட்ருக்கோம். நம்ம சேனல் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நான் இன்ஸ்டாவோட லிங்க் நம்ம பயோவில் இருக்க யூடியூப் சேனலில் அதையும் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை எல்லாரையும் பார்க்குறேன்.